அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஜான் டீரில் 5210ங்க பர்மா கிளச் மாடலுங்க. பர்மா கிளச் மாடலை பற்றி நிறைய பேர் ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க. பர்மா கிளச் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி கொடுக்கும், பிடிஓ கிளச்சில் பர்மா கிளச் என்னென்ன மாடலுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கிற லொக்கேஷன் என்ன பார்த்தாங்க, ஜான் டீர் ஷோரூமுங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், அருணாச்சலா டிராக்டர்ஸுங்க. அங்கே தான் வீடியோ எடுக்கிறோம். டிராக்டர் உங்களுக்கு யாராச்சும் தேவைப்படுது, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் இந்த மாதிரி டிராக்டர்ஸ் வந்து பொள்ளாச்சியில் தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேங்க. நீங்கள் போய் தாராளமாக கேட்டுக்கலாம். இந்த ஜான் டீர்லாம் 5210ங்கிறது பார்த்தீங்கன்னா சிஆர்டி லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5210ங்கிற மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த 5210 பார்த்தீங்கன்னா சேம் 5310 என்ன ஃபியூச்சர் இருக்கோ அதே சேம் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குங்க. 50 HP. ஆனால் 5310 பழைய மாடல் என்ன ஃபியூச்சர் வந்துச்சோ அதே சேம்ங்க. அதுதாங்க, வேறு எந்த வித்தியாசம் இல்லை. இப்போ 5310 பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜின் வருது. ஆனால் இந்த 5210 பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினோட வருங்க, இன்லைன் பம்ப் வருங்க, அந்த ஃபீச்சரோட வருங்க. இதில் பர்மா கிளச் மாடலுங்க. இந்த பர்மா கிளச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கிளச்சுங்க. ஆயில் கிளச் தான் பர்மா கிளச்சுன்னு இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆயில் கிளச்சில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சு வந்து ஆக்டிவேட் ஆகிறது உங்களுக்கு ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் மூலமாக ஆக்டிவேட் ஆகுங்க. ஸ்டேரிங் ஆயிலிருந்து ரிட்டர்ன் ஆகிற ஒரு ஆயில் சப்ளை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு கிளச்சை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். நாம் நார்மலாக எப்போ போல் கிளச் பெடலை வந்து ப்ரெஸ் பண்ணுறது தாங்க. ஆனால் இது என்ன பண்ணுன்னா ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணுங்கள். இதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கிளச் பார்த்திங்கன்னா நார்மல் ஆயில் கிளச் பார்த்திங்கன்னா ட்ரை சர்ஃபேஸில் இருக்குங்க. அதாவது ஓப்பன் சர்ஃபேஸில் கிளச் ஹவுசிங்குள்ளே அது வந்து ரன் ஆகும். இந்த பர்மா கிளச் மாடலில் என்ன பெனிஃபிட்னா, கிளச்சு ஃபுல்லாமே ஒரு கிளச் செட் பார்த்திங்கன்னா ஆயிலுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். இந்த ஆயிலுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா லூப்ரிகேட் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக வர கிளச்சோட பார்த்திங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மல் கிளச்சோட இது ஒரு 4 மடங்கு லைஃப் வந்து உங்களுக்கு சேர்ந்து வருங்க. அதுதான் இதில் வரக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பர்மா கிளச் ஆப்ஷன் என்னென்ன மாடல் இருக்குதுன்னா 5210, 5310, 5405 இந்த மாதிரி 3 மாடலுக்கு இருக்குது. பிடிஓவில் வந்து ஆயில் கிளச் பார்த்திங்கன்னா பர்மா கிளச்சு 5310 சிஆர்டி, 5405 சிஆர்டி இந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா பிடிஓவில் ஆயில் கிளச் வர மாடல் இந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா வருதுங்க. இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் இல்லாமல் எடுத்துக்கிறாங்க. லோடருக்காக லோடர் ஸ்பெஷலாக எடுத்துக்கிறாங்க. லோடர் ஸ்பெஷலாக வேணும், இன்னும் கொஞ்சம் ஃபீச்சரோட வேணும் அப்படின்னா இதில் பவர் செட்டில் மாடலும் இருக்குதுங்க. பவர் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஆயில் கிளச் மாடல் தான். அந்த ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா 5210 இருக்குதுங்க. இதில் டிராக்டர் ஜான் டீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மெயின்டெனன்ஸ் வராதுங்க. இன்ஜின் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். 10,000 15,000 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் டைம் வந்து கொடுக்குங்க. அந்த மாதிரி இன்ஜினோட வருது. இதில் பார்த்திங்கன்னா லோடருக்காக ஃப்ரண்ட்டில் குளோபல் ஆக்சில்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆக்சிலோட கொடுத்துருக்காங்க. இது குளோபல் ஆக்சில்னு சொல்லுவாங்க. ஆக்சில் நல்லா ஹெவி டியூட்டியாக வரும். ஏன்னா லோடர் போகிற ஃப்ரண்ட்டில் அப்படின்னா 1.5 டன் 1.25 டன் பார்த்திங்கன்னா நம்ம லோடு கேரி பண்ணோம். கேரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோடு கேரிங் கெப்பாசிட்டி வேணும். அதுக்காக பார்த்திங்கன்னா இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் எல்லாம் பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஹெவி பம்பு, ஸ்டேரிங் பம்பில் இந்த ஆக்சில் டியூப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக ஹெவிங்க இந்த லோடருக்காக பார்த்திங்கன்னா. இதில் டயர் ஆப்ஷன்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் 750க்கு 20ங்கிற டயர் வரும். 650க்கு 20ங்க. 650க்கு 20 டயர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா 16 சைஸ் டயருங்க. 16.9க்கு 28 அந்த டயர் சைஸ் வருங்க டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி டயர் ஆப்ஷனோட வருங்க. டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. இதுலேயே உங்களுக்கு 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது. 4 வீல் டிரைவ் வேணுன்னா 4 வீல் டிரைவ் எடுத்துக்கலாம். 2 வீல் டிரைவ் வேணுன்னா 2 வீல் டிரைவ் எடுத்துக்கலாங்க. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெச்பி சூஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேயே க்ரீப்பர் கீர் பாக்ஸ் வேணுங்க, இருக்குதுங்க. 50 ஹெச்பியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆல்ரவுண்டர் டிராக்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரீப்பர் கீர் பாக்ஸோடய எடுத்துக்கலாங்க. இதோட இன்ஜின் டார்க் வந்து அதிகங்க. 240 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. பேக்கப் டார்க்கும் கிட்டத்தட்ட 35% கொடுத்துருக்குறாங்க. இதோட பானட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. இது கியர் ப்ரோ மாடலுங்க. கியர் ப்ரோனா உங்களுக்கு ABCD வருங்க. அந்த மாதிரி கியர் ஆப்ஷனோட வரும். இதோட பானட் பார்த்திங்கன்னா ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் 3 டைரக்ஷனல் வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ கொடுத்துருக்காங்க. கீ போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பானட் ஏரியாவை பாருங்கள். பானட் ஏரியா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. பேட்ரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏர் ஃபில்ட்ருங்க, ஏர் ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்ரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. இதில் ரேடியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஏர் ஃபில்ட்ரு டீசெண்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் ஜேடியோட 2.9 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர் இன்ஜினுங்க, இன்லைன் பம்ப், மெக்கானிக்கல் பம்போட வருங்க இதோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் மெக்கானிக்கல் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இன்லைன் பம்ப் போச்சோடது 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப் இருக்கும். டீசல் ஃபில்ட்ரிங் இருக்குங்க. இதோட டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா டிராக்டர்லேயும் கிளச் ஹவுசிங் மேலே வரும். ஜாண்டீர்னாவே எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வருங்க. இதில் மஃப்ளர் எல்லாமே உள்ளே வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஜாண்டீர் பற்றி சொல்லவே தேவையில்லை. எல்என்டி ஜாண்டீர்லேருந்து எல்லாருமே பழக்கப்பட்டது தாங்க. ஹார்வெஸ்டரில் ஃபேமஸான ஜாண்டீர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா ஏரியாலையுமே ஜாண்டீர் நல்லா போயிட்டுருக்குதுங்க. இதில் டர்போ வருங்க, ஆனால் இன்டர்கூலர் வராதுங்க. செமி டர்போ இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இதில் ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா டேண்டம் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்னாடி ஹைட்ராலிக்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கு தனித்தனி பம்புங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு இங்கே இருக்குங்க. இதில் ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வருங்க. இதில் டீசல் ஃபில்டரில் தண்ணி ஃபில்ட்ரு இங்கே வருங்க. செல்ஃப் மோட்டர் எல்லாமே லேட்டஸ்ட் டைப் மாற்றிட்டாங்க. உங்களுக்கு டார்க் டைப் வரும். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க. செல்ஃப் மோட்டரில் லோ சார்ஜ் வந்து லோவாகவே இருந்தாலும் உங்களுக்கு செல்ஃப் போட்டால் செல்ஃப் வந்து எடுக்குங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேங்க. ஜாண்டீரோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட்லி எல்லோரும் பழக்கப்பட்டிருப்பீங்க ஜாண்டீர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஐடியல் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 750 ஆர்பிஎம் ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீட்டாக இருக்கும். ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டர்போ கொடுத்துருக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்குங்க. பானட் வந்து கீபோர்ட் லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜாண்டீரில் எப்போவுமே அந்த மாதிரி தான் வரும். உள்ளே யாரும் இன்ஜினை வந்து யாராலையும் தெளிவாக உள்ளே ஆக்சஸ் பண்ண முடியாதுங்க. பேட்ரி திருட்டு போகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டெல்லாம் உங்களுக்கு ஜாண்டீரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையும் வராதுங்க. அதுக்கடுத்து டிராக்டரோட வெயிட்டுங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா டிராக்டரோட வெயிட் 2.25 டன் வருதுங்க. 4 வீலர் எடுத்துட்டிங்கன்னா 2.5 டன்னுக்கு மேலே வருதுங்க. 2500 கிலோவுக்கு மேலே வரும். டிராக்டரோட வீல் பேஸுமே கம்மிங்க ஜாண்டீரை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பேசிக்காக எல்லா மாடலில் லோ ஹெச்பி 51.05 நீங்கள் 50-75 வரைக்கும் எந்த மாடல் எடுத்தாலும் ஜாண்டீரை பொறுத்த வரைக்கும் டர்னிங் ரேடியஸில் பிரச்சனை வராதுங்க. நல்லாயிருக்கும். இந்த டயர் வந்து இதில் 650/20 கொடுத்ததுனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த டிராக்டரில் சூப்பராக வருங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதில் மேட் ஃபினிஷ் போட்டு வந்துருங்க. இந்த பெர்மா கிளச் யூனிட் வரதுனால உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டிசைன் ஒர்க்கில் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வரும். ஏன்னா அந்த ஃபிட்டிங் எல்லாம் உள்ளே மாட்டிக்கிறாங்க, அதனால் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வருங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குதுங்க. நல்லா ஹைட்டாக இருக்குது.
ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதில் ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீட்டாக இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ 5210 அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வேணாலும் வருதுங்க. 5210 அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இதில் கிளச்சு பிரேக் பொறுத்த வரைக்கும் சஸ்பெண்டட் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் பொறுத்த வரைக்கும் இதில் பவர் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் மூலமாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி பவர் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் இதில் பெர்மா கிளச்சுங்க, ஆயில் கிளச் மூலமாக ஆக்டிவேட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ் வராதுங்க. லோவர் எக்ஸ்பிரஷருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதில் ஹைட்ராலிக்ஸ் வராதுங்க. பிடிஓ கிளச்சு ஆஸ் யூஷுவல் வருங்க. அது எப்போ போல் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இருக்குங்க. இதில் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12+4ங்கிற மாதிரி வருங்க. 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஆர்சி லாக்கு அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் டேஷ்போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃபெண்டர் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இதில் ஹைட்டாக கொடுத்துருக்குறாங்க. உள்ள சப்போர்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே நீட்டாக வருது. நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்குறேங்க. 5210 லான்ச் ஆனப்போ 5210 பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறேங்க. இந்த பர்மா கிளச்சுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இதில் உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ் வராதுங்க. ஹைட்ராலிக்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2000 கிலோங்க. ஆக்சில் எல்லாமே ஹெவி டியூட்டிங்க. ஸோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுலேயே 4 வீல் டிரைவ் டிராக்டருங்க. நார்மல் அக்ரி யூஸ் டிராக்டருங்க. உங்களுக்கு பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் வந்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ் வந்துருங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி, 2way DCV எல்லாமே வந்துருங்க. ஜேடியோட ஹைட்ராலிக்ஸுங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்சிங்லேயுமே பார்த்தீங்கன்னா கீழே ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா கலப்பை மேலே வந்து ரொட்டாவேட்டர் போடணுங்க. நீங்கள் டம்மி பெட் போட்டுக்கிறது நல்லது. ஸ்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் நல்லா ஹெவி டியூட்டியை கொடுத்துருப்பாங்க. இந்த 5210 இந்த மாடலை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பெர்மா கிளச் டிராக்டர் நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.